ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டு விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஊர்ல எங்க சொந்தக்காரங்கிறதே தண்டபாணி என்னாச்சு மட்டும்தான். நான் ஷண்பகா பார்க்க தான் வந்தேன். அவ போக்கே சரியில்லை. அவளை பத்தி என்னென்னமோ தகவல்லாம் என் காதுல வந்து விழுது. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். யாரு இவன் சொன்னானா? ஏன்பா செந்தில், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பாவம்பா அவங்களையும் டென்ஷன் ஆக்கி ஏன் இப்படி அலைய விடுற? ஏங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஆபீஸுக்கு போகாம யாரோ ஒரு பையன் கூட பைக்ல சென்னை பூரா சுத்தி வரா. இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? நாங்க என்ன பொண்ணுங்களை ஊர் சுத்துறதுக்காக பெத்து விட்ட ஃபேமிலி நினைச்சீங்களா? மானம் போச்சுன்னா சாக துணிஞ்சவங்க நாங்க. முட்டாளா நீ? உன்னோட மடத்தனத்தால ஒரு சாதாரண விஷயத்த ஊதி ஊதி எவ்வளவு பெருசாக்குற தெரியுமா உனக்கு? ஏங்க திட்டுறீங்க? என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியல. அவளை பெத்த அம்மா நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அவ என்ன ஊருக்கு இல்லாம சொன்னா? என்கிட்ட தானே சொன்னா. அவ சொன்னதுலயும் கேட்டதுலயும் என்னங்க தப்பு இருக்கு? கொஞ்ச நாளா ஷண்பகாவை பத்தி நான் கேள்விப்படுற தகவல் எதுவுமே நல்லதா இல்ல. அவளை சொல்லாம கொல்லாம வெளியில போறா. அத்தை வீட்டுக்கு போய் ஒத்தாசை இருன்னு நான் சொன்னா அவ உங்க பேச்ச கேட்டுட்டு என்ன எதிர்த்து பேசுறா. இப்ப என்னடானா இந்த பையன் இன்னொரு விஷயம் சொல்றான். பொம்பளை புளிய பெத்து வச்சுக்கிட்டு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஹாஸ்டல் வந்ததுல இருந்து அவ போக்கே சரியில்லை. அதையெல்லாம் விசாரிச்சு போலாம் தான் நான் கிளம்பி வந்தேன். என்னமா பேசுறீங்க நீங்க? இந்த ஹாஸ்டல்ல அந்த செம்பா கட்டு போயிட்டா? ஏமா பேசுறத யோசிச்சு பேசுங்கம்மா. செல்வி, சரிம்மா. சரிம்மா, அவ உங்க பொண்ணு. அவளை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது பாருங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, குளிச்சுட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்க பொண்ணு ரூம்லயே ரெஸ்ட் எடுங்க. அவ ஆபீஸ் விட்டு வந்ததும் நீங்க தாராளமா விசாரிங்க. செல்வி, பேக் எடுத்துட்டு போய் வை. அவங்களையும் கூட்டிட்டு போ. அப்புறம் டிஃபன் ரெடி பண்ணு. சரிம்மா, வாங்க. அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வாங்க. உள்ள எல்லா வசதியும் இருக்கு. நீங்க குளிச்சுட்டு ரெடியாங்க. நான் டிபன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். இந்தாங்க. சரி, உள்ள போங்கம்மா. ஏமா அந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளையே குறை சொல்லுது. அதை வெளியே போன்னு சொல்லாம டிபன் சாப்பிட ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது போதான்னு பார்த்தானா இந்த தீவெடி தலையன் வேற. என்னங்கம்மா நினைக்கிறீங்க நீங்க? இல்ல செல்வி, ஷண்பகா அவங்களோட பொண்ணு. அவங்க நம்மள குறை சொன்னாலும் ஒரு பொண்ணோட தாயா அவங்களோட தவிப்பை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் இந்த தவிப்பை அனுபவிச்சிருக்கேன். நிவி காலேஜ்ல படிக்கும்போது அவ பசங்களோட டூர் போனப்போ என் மனசு பட்ட பாடும் தவிப்பும் எனக்கு தான் தெரியும். நான் அன்னைக்கு பட்ட பாட்டை தான் அவங்க இன்னைக்கு படுறாங்க. அந்த அம்மாவுக்கு தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற பயம். நாம அந்த பயத்தை இல்லாம பண்ணணுமே தவிர நாமளும் ஏதாவது பேசி அந்த பயத்தை தூண்டி விட்டுறக்கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. போ, டிஃபன் ரெடி பண்ணு. சரிம்மா. ஷண்பகா, வரிய டீ சாப்பிட்டு வரலாம்? இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு, என்னைக்குதான் இல்லாம இருக்கு? நீ வேணா போய் சாப்பிட்டுட்டு வா, எனக்கு இப்ப வேண்டாம். சரி விடு, நானும் போல. எல்லாரும் போயிட்டாங்க பாரு. ஆபீஸே விரிச்சோடி கிடக்கு. பழைய ஹெட் கிளர்க் இருந்தா எப்படியா இருக்கும்? அவரு டெரரால இருப்பாரு. அதிகாரம் பண்றதுக்கு ஆள் இல்லனா இப்படிதான் இருக்கும். அவரு பக்கத்துல உட்கார்ந்து திட்டிட்டே இருக்கும்போது என்னடா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காருன்னு தோணும். ஆனா இப்ப அவர் இல்லாதப்போ ஏதோ வெறுமையா இருக்க மாதிரி இருக்கு. சரி விடுப்பா, யார் என்ன பண்ண முடியும்? போறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க, இருக்கிறவங்க இருந்துதானே ஆகணும். யார் இல்லனாலும் காரியம் நடந்துட்டு தானே இருக்கு. அவர் குடும்பத்தை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரேம். ஹாய் ஷண்பா,
சும்மா ஒரு ஹவாரி சொல்லலாம் தான் கால் பண்ணேன். நேற்று நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்தீங்களா? சரி அதான் ரெக்கவர் ஆயிட்டீங்களான்னு கேட்க கால் பண்ணேன். ஓரளவுக்கு ஆயிட்டேன். ஓரளவுனா? அவர் இல்லாம வேலை செய்யறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. திடீர்னு நிமிந்து பார்த்தா அவர் சீட்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் என்ன பார்த்து ஏதோ சொல்ற மாதிரியும் தோணுது. நல்லா பழகுனவங்க திடீர்னு இல்லாம போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? கூட ஒர்க் பண்ண எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா காலம் பூரா அவர் கூடவே இருந்த அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும்? தெரியல, எப்பவுமே இப்படிதான் இருந்திருப்பேன். ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஆஃபீஸ் முடிஞ்ச நேரம் ஹாஸ்டலா? இல்லங்க, இறந்தவர் வீட்டுக்கு போறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு நாள் சம்பளத்தை போட்டு இறந்தவரோட ஒய்ஃப் கையில ஒரு அமௌண்ட் கொடுக்கலான்னு ரெஜிஸ்டர் சொன்னாரு. அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு ஆகும் இல்லையா? சின்ன அமௌண்ட் தான், ஆனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குரு தட்சிணை கொடுக்கற மாதிரி. அவர் தான் எனக்கு வேலை கத்து கொடுத்தாரு. ஓ, அப்ப எல்லாரும் அங்க போறீங்க? ஆமாங்க. எப்படி போவீங்க? 2 வீலர் இருக்கிறவங்க அதுல வராங்க, இல்லாதவங்க ஆட்டோ தான். ஏன் ஆட்டோல போறீங்க? நான் வேணா உங்களை டிராப் பண்றேனே. வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். இல்ல, ஈவினிங் அந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நான் வேணா உங்களை டிராப் பண்றேனே. இல்லங்க, நேத்தே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் வேணா போனை வச்சிருங்க. ஏன், என்னாச்சு? நீங்க தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லிட்டே இருப்பீங்க. நான் அதுல முழுகி போறதுக்குள்ள நானே போனை வச்சிரேன். சரியா? சரிங்க. யா, ஓகே, பை, டேக் கேர். என்னம்மா ஆபீஸ் டயத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது அவசரமா? இல்லம்மா, நான் சென்னைக்கு வந்திருக்கேன். என்னம்மா திடீர்னு நீங்க வந்திருக்க? வரப்போறேன்னு என்கிட்ட கூட சொல்லல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். உன்னோட ஹாஸ்டல்ல தான் இருக்கேன், அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவியா? இல்லம்மா, எங்க ஹெட் கிளர்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டு மாமா வீட்டுக்கும் போயிட்டு அப்புறம் தான் வர முடியும். கொஞ்சம் லேட் ஆகுமா? சரிம்மா, நீ அதெல்லாம் முடிச்சிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா, நீ இரு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். வச்சிடவா? சரிம்மா. என்னந்தாங்க? என்னடா அது நெருங்கின மாதிரி தெரியுது, ஆனா கடைசி நேரத்துல எப்படியாவது தப்பிச்சிடுறாங்களே. அந்த 2 பசங்களும் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்றானுங்க. உள்ளூர்காரனுங்களாச்சா, சந்து பந்தெல்லாம் அத்துப்படி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நேத்து அப்படித்தானே மிஸ் பண்ணா. அப்பா, என்னடா முத்து, கிடைச்சாங்களா இல்லையா? வீட்டை கண்டுபிடிச்சு நெருங்கிட்டோம்ப்பா. அப்பதான் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்கப்பா. இந்த 2 ஓடுகாலிங்களுக்கும் இந்த ஊருக்காரங்க எவனோ 2 பேர் ஹெல்ப் பண்றானுங்கப்பா. இல்லன்னா அவங்களால இந்த ஊர்ல எத்தனை நாள் தாக்கு பிடிச்சிக்க முடியாதுப்பா. அப்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்கள போடாம நான் திரும்பி வரமாட்டப்பா. டேய் 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 டேய், அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. அவங்க இருக்கிறது வெளியூர், உள்ளூர் இல்ல. நம்மளோட செல்வாக்கு அங்க ஒன்றும் யூஸே ஆக போறது இல்ல, புரியுதா? அதனால முதல்ல அந்த 2 ஓடுகாலையும் கண்டுபிடிங்க, வேற இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள போட்டு தள்ளுங்க. புரியுதுப்பா, ஆனா அகப்படதான்ப்பா மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் பக்கத்துல போகும்போது தப்பிச்சிடுறாங்கப்பா. நமக்கு ராசி சரியில்லையா இல்ல அவங்க 2 பேருக்கு ராசி சாதகமா இருக்கான்னு தெரியலப்பா. அவசரப்படாதடா, கொஞ்சம் யோசனை பண்ண, சூழ்ச்சி பண்ணு. அவங்க நிச்சயமா வெளியே வர மாட்டாங்க. முத்து, அவங்களுக்கு உதவி செய்யறவங்கள நம்ம ஆளுங்க யாருக்கா தெரியுமாடா? நம்ம பசங்க பாத்திருக்கானுங்கப்பா, ஆனா தெளிவா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அரைகுறையா தெரியும், ஆனா பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவானுங்கப்பா. அப்போ முதல்ல உதவி பண்றவங்களை கண்டுபிடிங்க, அதுதான் நம்ம முதல் வேலை. அப்பா, முதல்ல அவங்கள போட்டுலான்றீங்களா? டேய் முட்டாள், முதல்ல சொல்றத முழுசா கேளு, அப்புறம் கேள்வி கேளு. சொல்லுங்கப்பா. நான் அவங்கள போட சொல்லல, அவங்களுக்கு போட வேண்டிய கொக்கிய முதல்ல போட சொல்றேன். அவங்க 2 பேர்ல ஒருத்தனை விலைக்கு வாங்குங்க, அவன் வழிய அப்புறம் தகவலை வாங்குங்க, அதுக்கப்புறம் அந்த 2 ஓடுகாலிங்க தலையை வாங்குங்க. புரியுதா? சரிப்பா. ஏய், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல 2 பேரு. ஆமா. அவங்கள உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குண்ணே. என்ன மொங்குன்னு 2 பேர் முங்குனாங்கல்ல, அதுல ஒருத்த முகம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குண்ணே. அவனை தள்ளு வண்டி கடையில கூட பார்த்துருக்கேன். சரி, அடுத்த தடவை அவனை பார்த்தேன்னா நைஸா அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேச்சு கொடுத்து அவனை சரி கட்டி உனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. சரிண்ணா. அப்புறம் ஏதாவது சொல்லி நம்ம எடுத்து கூட்டிட்டு வந்துரு. மற்ற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரிண்ணா. அம்மா இந்தாங்க டீ சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் செல்வி,
அந்த அம்மா சாப்பிட்டாங்களா? அவங்க குளிச்சுட்டு சாப்பிடுனாங்கம்மா. சரி, அவங்கள பாத்துக்கோ. அவங்க குளிச்சிட்டாங்களான்னு பார்த்து அவங்கள சாப்பிடவே. புது இடமா, தானா வரத்துக்கு கூச்சப்பட்டு மேலேயே இருந்துட போறாங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேங்கம்மா. அம்மா நீங்க எங்கேயும் வெளியே போறீங்களே, கிளம்புலீங்களாம்மா? போல செல்வி, இவங்க வந்திருக்கும் போது அவங்கள தனியா விட்டுட்டு போவேன்னு நினைச்சேன். அதான் ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்ல போறேன். சரிம்மா. இந்தாங்க. நிவி, வா நிவி. என்ன இது, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? நல்ல வேலை பாரு. வெளியில போற மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் போலம்மா. இல்லம்மா, கார்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஷோரூம்ல இன்னைக்கு ஈவினிங்கே ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா மாமா நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, டெலிவரி எடுத்துட்டு வரும்போது அப்படியே நவசக்தி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அதான பார்த்தேன், என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு. நீங்க அம்மாவத்தையும் பார்க்க வந்தேன்னு நான் ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன்டாமா. அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலாம் தான் நானும் வந்தேன். இதுக்காக என்ன பார்க்க வரணுமாமா? போன்லயே சொல்லிருக்க கூடாதா? ஏமா நீங்க வேற, அதுவே அபூர்வமா வருது. நீங்க இந்த மாதிரி எனத்தனால சொன்னீங்கன்னா நொண்டி குதிக்கு சறுக்குன்னு தான் சாக்குன்னு அது வாட்டு வீட்டுல படுத்துக்கிறோம். ஏதோ இப்படியாவது வந்து பாக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதானம்மா. அதையேமா வேணான்றீங்க? ஏங்கா, அம்மாவே சும்மா இருந்தா கூட நீங்க பத்த வைக்காம இருக்க மாட்டீங்க போல இருக்கு. அம்மா பார்க்க வரலன்னு தானே சொன்னேன். பெத்ததாய் வகுறு பொங்குச்சுன்னா உலகமேல அழிஞ்சு போயிரும். அது எங்களுக்கும் தெரியும். நீங்க சமையல்காரிய லட்சணமா உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அட ஆமாத்தா, பேசிக்கிட்டே இருந்ததுல நான் சமையல்காரின்றதை மறந்துட்டேன். நல்ல வேலை நீ ஆவுப்படுத்திட்ட. அடுப்புல வேலை கிடக்கு, நான் போய் பாக்குறேன். நீ பேசிட்டு இருமா. இது பாரு நிவி, நீ இப்படி பேசினது தப்புமா. நம்ம வீட்டு ஆள் மாதிரி நடந்துக்கிற ஒருத்திய பார்த்து நீ சமையல்காரின்னு சொன்னா அவ வருத்தப்பட மாட்டாளா? வருத்தப்பட்ட படட்டும், ஐ டோன்ட் கேர். சரி, அந்த கதையை விடு. நாளைக்கு கார் டெலிவரி எடுக்கும்போது நீயும் வந்துடு. நான் எதுக்கு? காசு கொடுத்தாச்சு, கார் அவங்க கொடுக்க போறாங்க, நீங்க வாங்கி ஓட்டிட்டு வர போறீங்க. இதுல நான் வந்து என்னமா செய்ய போறேன்? இல்ல, காருக்கு சின்ன சின்ன இன்டர்னல் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கணும், அதான். இத பாருமா நிவி, நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது ஹையர் மாடல் வெஹிக்கிள் தான். அதுலயே மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் எல்லாமே வருதுமா. இதுக்கு மேல வேற என்ன எக்ஸ்ட்ரா மாற்றீங்க? ஏமா, இதெல்லாம் அதோட வந்துட்டா அதோட எல்லாம் முடிஞ்சிடுமா? ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஓட்டும் போது ஃபாக் லைட் செட் பண்ணணும், மியூசிக்கல் ஹார்ன் ஃபிட் பண்ணணும், தென் ரிமோட், ஏசி பெர்ஃப்யூம், சீட் கவர்ஸ், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குமா, வாங்கணும்ல. சரிம்மா, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் சொல்லு. ஏமா, நீ தானே இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். ஏமா, கார் வேணும்னு கேட்டீங்க, வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ காருக்குள்ள வைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுனா இதெல்லாம் நடக்கிற காரியமாமா? பின்ன குதிரை வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? ஓட்டுறதுக்கு சவுக்கு வேணா? இது பாரு நிவி, 6 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தாச்சு, இத கூடவா நீங்க வாங்கிக்க மாட்டீங்க? அதேதான் நானும் கேக்குறேன். 6 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தல, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம்? அம்மா நிலைமையை யோசிச்சு பாருமா. அம்மா, நீ முதல்ல ஏன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு வரும்போது காசோட வா. அம்மா, நான் சொன்னது கவனிச்சல? கவனிச்சேன். சரி, அப்போ நாளைக்கு பணத்தோட வரல? அம்மா, அவங்க யாரு? செண்பகாவோட அம்மா. அவங்களுமா இங்க தங்கி இருக்காங்க? அவங்க அவங்க மகளை பார்க்க வந்திருக்காங்கம்மா. அப்படின்னா அவங்க ஏன் இங்க இருக்காங்க? அவங்களுக்கு வேற நீ சாப்பாடு போடுற? மெதுவா பேசுடி. பொண்ணை பார்க்க வந்திருக்காங்கம்மா. ஒரு நாளைக்காக அவங்க வேற எங்க தங்குவாங்க? வெளியில எங்கேயாவது போய் சாப்பிட்டும் அங்கேயே இருக்கட்டும். ஏமா, ஒரு வாரம் 10 நாள் தங்குறதுன்னா பிரச்சனை. இன்னைக்கு வந்து நாளைக்கு போறதுல என்ன சிக்கல்? அதுல உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உனக்கு தான் கஷ்டம். வர போறவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதுக்கு நீ என்ன அன்னதான சத்திரமா நடத்திட்டு இருக்க? கண்டவங்களுக்கா சாப்பாடு போடுறதுக்கு உன் கையில காசு இருக்கு, ஆனா
ஏன் கார் பொருள் வாங்குறதுக்கு உன் கையில காசு இல்லைல்ல? இது பாரு நிவி, ஆடம்பரத்துக்கு செலவு பண்றதும் வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதும் ரெண்டும் ஒண்ணா? இது பாரு, இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுறத முதல்ல நிறுத்து. எக்கேடோ கெட்டு போ. நாளைக்கு கையில காசோட வந்து சேரு, நான் கிளம்புறேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு போமா? பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஹாய் பிரேம், ஹாய் பியூலா. எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன மரியாதை ரொம்ப ஏறுது? ஏன் குறைக்கணுமா? சேச்சா, இப்படியே இருக்கட்டும், இதான் நல்லா இருக்கு. க்ளோஸா இருக்கவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தா ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருக்கு. அதான் ஐ ஹோப் யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. சேச்சா, நாட் அட் ஆல். யூ ஆர் அட் யுவர் லிபர்ட்டி டு கால் மீ. சரி, ஆபீஸ்ல தானே இருக்க? ஆமா. அப்படியே கொஞ்சம் வெளியில வாயேன். எதுக்கு? நான் உன் ஆபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேன். ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, கொஞ்சம் அவசரமா போகணும். உள்ள வந்தா லேட் ஆயிடும். நீயே வா. சரி, தோ வந்துடுறேன். ஹாய் பிரேம். ஹாய் பியூலா. இது என் ஃப்ரெண்டோட பிசினஸ் கார்டு. அவன் E&Mல GM-ஆ இருக்கான். அடுத்த மாசம் அவன் கம்பெனியோட ஆனிவர்சரி வருது. ஏதோ ஈவெண்ட் நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தான். ரெகுலரா யாரும் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் வச்சு தான் நடத்துவாங்க போல் இருக்கு. இந்த தடவைக்கு நான் உன் பேரை தான் ரெஃபர் பண்ணிருக்கேன். சரி, பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். நீ நல்லா பண்ணி கொடுத்தனா அப்புறம் அவங்க உன்னோட ரெகுலர் கிளைண்ட் ஆயிடுவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ போய் அவனை பாரு. அப்புறம் இந்த ஆர்டர் எடுக்கிறது உன்னோட டேலண்ட். ஓகே பிரேம், தேங்க் யூ so much. Thanks for the reference. ஏன்பா வாயால சொல்ற தேங்க்ஸ்க்கு ஒரு காஃபியும் சமோசா வாங்கி கொடுத்துட்டு சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லலாம். காஃபி சமோசா என்ன, பர்கர் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டே சொல்லலாம். ஆனா இங்க பக்கத்துல வேற எதுவும் நல்ல கடை இல்ல. வேற ஒன்று செய்யலாம், நம்ம வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம், நல்லா போய் சாப்பிடலாம். ஐயோ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பியூலா. ஈவினிங் எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இன்னொரு நாள் மீட் பண்ணுவோமே, ஓகே? பரவாயில்ல. பிரேம், நேத்து நீங்க செண்பகாவை மீட் பண்ணீங்களாமே? ஆமாங்க, தற்செயல தான் மீட் பண்ணேன். என்ன பொண்ணு அவ. ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கால? பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். ஆனா அவ குழந்தை மாதிரி கூட இல்ல, தேவதை மாதிரி இருக்கா. டேய், பக்கத்துல தான் இருக்கேன். எக்ஸாக்ட்லி 5 minutesல அங்க இருப்பேன். ஓகே ஓகே பியூல். என் ஃப்ரெண்ட் ஒருத்த வெயிட் பண்றான். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன். கேட்ச் யூ சம் அதர் டைம். பை.